மக்களை வணக்கம். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்களை பற்றி கொஞ்சம் பேசலாம் வாங்க. நாகர்கோவில் அவருடைய பிறப்பிடம். 1931 தொடங்கி 2005 வரை வாழ்ந்திருக்காங்க. அவருடைய ஒரு புளிய மரத்தின் கதை எனும் நாவல் ரொம்ப பிரபலமான நாவல். ஜே சில குறிப்புகள் எனும் நாவல் ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக 1981 அந்த அந்த காலகட்டங்களில் ரொம்ப பரவலாக எழுத்தை நேசிக்கக்கூடிய மக்களால் விரும்பப்பட்ட ஒரு நாவலாக இருந்துள்ளது. என்னுடைய நண்பர்களுக்கு எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு புளிய மரத்தின் கதை எனும் நாவல் எப்படின்னா, ஒரு ஊரில் பழமையான மரம், அந்த மரம் வெட்டப்படும் பொழுது அந்த மரத்தை நேசிக்கக்கூடிய எங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், இவ்வளோ தான் அந்த நாவல். மரத்தை வெறும் மரமாக பார்க்குற மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மரத்தை தெய்வமாக, அது பல நினைவுகளாக, ஒரு ஆலமரம் எடுத்துங்களேன், குளத்துக்கு அருகாமையில் அதில் நீங்கள் ஊஞ்சல்லாம் ஆடிருப்பீங்க. உங்களுக்கு கனி கொடுத்த மாமரம், நிழல் கொடுத்த வேப்ப மரம், இப்படி ஒரு மரம் என்பது ஒரு மனிதனுடைய நினைவாக, வாழ்வியலாக, அனைத்துமாக இருப்பதை அந்த ஒரு புளிய மரத்தின் கதை எனும் நாவல் மிக அற்புதமாக நமக்கு கண்ணெதிரே காட்சியாக விளங்கும், விரியும். ஜே சில குறிப்புகள் இந்த எழுத்தாளருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனை அப்படின்னு எடுத்துக்கலாம். மக்களை நம்ம ஒரு நடிகரை பார்க்கணுன்னு ஓடுறோம், கூட்ட நெரிசலில் எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனால் எழுத்தாளர்கள் தான் மற்றொரு எழுத்தாளனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், திருவள்ளுவர் உயிரோடு இருந்தால் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் எவ்வளோ வாசகர் வட்டம், அவரை எப்படிலாம் போய் நேசிப்பாங்க, என்னெல்லாம் கேட்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படி தான் இப்போது நான் இப்போது தொடர்ச்சியாக படிச்சுட்டு வர்றதுனால ஒரு சில எழுத்தாளர்கள், ஜெயகாந்தன் ஐயாவை பார்க்க முடியாது. ஒரு முறை பிரபஞ்சன் ஐயாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி சில எழுத்தாளர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐயாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ராஜநாராயணன் ரொம்ப பிடிக்கும். அவரை விட அழகிரிசாமி அவருடைய நண்பர், இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க என்னென்னா மனித யதார்த்தங்களை பேசக்கூடியவர்கள். வழக்கமாக நல்லது கெட்டதுன்னு சொல்லித்தர வாத்தியார் எழுத்தாளர்கள் கிடையாது. எழுத்தாளர்கள் மனிதனுடைய பிற சொல்ல முடியாத பக்கங்களை காட்சிப்படுத்தக்கூடியவன், அதற்கான நியாயத்தையும் சொல்லக்கூடியவன். மனித தவறுகளாக பார்ப்பது ஒரு சட்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை தப்புன்னு சொல்லுவாங்க. எழுத்தாளன் இந்த தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை ஆய்வு செய்வான். தன்னுடைய தவறுகளையும் அதில் இட்டு பார்ப்பான். சமயங்கள் என்ன சொல்கிறது, வேற்று பார்வையிலிருந்து என்னவாக இருக்கிறது என்பதை எழுத்தாளன் மட்டுமே அறிவான். அந்த வகையில் சுந்தர ராமசாமி அவர்கள் ஒரு சிறுகதையில் ஒரு போலீஸ்காரங்க மாமூல் வாங்கிறத காட்சிப்படுத்துகிற மாதிரி ஒரு கதை. எல்லா போலீஸ்காரங்களும் அப்படி கிடையாது, சரிங்களா? என்னுடைய இந்த பதிவுகளை பார்க்குற நிறைய காவலர்கள் என்னுடைய பட்டியலில் இருக்காங்க. எல்லா துறையிலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. பிரசாதம் அப்படின்னு ஒரு சிறுகதை. மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க காலையில் காவலர்கிட்ட, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, இன்றைக்கி குழந்தை பிறந்த நாள், 50 ரூபா எனக்கு வேணும், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 50 ரூபா இந்த சிறுகதை எழுதுகிற காலகட்டத்தில் ரொம்ப ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்களேன், ரொம்ப பெரிய பணம் 50 ரூபான்றது. இவர் யாரை பார்த்தாலும் இவர் பார்வைக்கு 50 ரூபா மாதிரியே தான் தெரியுது. ஏன்னா குழந்தை பிறந்த நாள், சொன்னது மனைவி, அதை மீறக்கூடாதுன்னு பயத்தில் இப்படியே இருக்கார். யாருமே வரல, அன்னைக்கு பார்த்து எல்லாருமே. அந்த கதையில் அவர் எப்படி குறிப்பிட்றாருன்னா, அன்று பார்த்து அனைவரும் இந்த இந்திய சட்டத்தை மிக அற்புதமாக மதிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி போகும். ஒரே ஒரு பூசாரி மட்டும் ஒரு கோவிலில் ஒரு சாமியார் போஸ்ட்டு தபாலில் போடலான்னு போகிறாரு. அவர் உள்ளே போகாத ஒரு தபால் இவர் கையில் வந்துடுது. இதை ஒரு அந்த காவலர் பார்த்துட்டு நீ தான் தினமும் மற்றவங்களுடைய கடிதத்தை எழுதுறியா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் பயந்து நடுங்கிறாரு. இல்லை ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு ஸ்டேஷனுக்குலாம் கூட்டின்னு போகிறாரு. இவரும் பயத்திலே ஆனால் போயிட்டே இருக்கார். போலீஸ்காரர் சைக்கிளில் தள்ளிட்டு போகிறாரு. இந்த பூசாரி ஒரு ஐயர் மாதிரி வச்சுங்க, ஒரு சாமியார், உங்கள் பார்வைக்கு ஐயராகவும் இருக்கட்டும், பூசாரியாகவும் இருக்கட்டும், ஒரு சாமியார். இவர் முன்னாடி போகிறாரு. சில நேரங்களில் அது முன்னாடி இவர் போகிறாரு.
அவருக்கு பின்னாடி காவலர் சைக்கிளை தள்ளி இப்படி இந்த காட்சி மாறி மாறி வருது. இதில் வழியில் இருந்து வெளியே பார்க்குறவங்களுக்கு யார் யாரை கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரியல. இவர் தயாராகிட்டார், இந்த சாமியார் தயாராகிட்டார். சரி நேராக ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இவருக்கு 50 ரூபா தானே வேணும் அந்த போலீஸ்காருக்கு. இதப்பா நில்லு, இதாப்பா நீ இன்னும் உலகம் புரியாத ஆளாக இருக்கிறிய, ஒரு 50 ரூபா மட்டும் எடு அப்படின்னு கேட்குறாரு. அவர் இல்லை, ஸ்டேஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, என்கிட்ட பணம் இல்லை, நான் ஸ்டேஷனுக்கு வரான்றேன். இவர் யோசிக்கிறார் இந்த போலீஸ்கார், என்னடா இந்த ஆள் 50 ரூபாய்க்காக தான் கூப்பிட்டோம், ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு வேலை வந்துடுவான் போலேன்னு சொல்லிவிட்டு, சரி போயா, சரியான ஒரு சாகுராக்கிட்ட மாட்டிக்கினேன், என் குழந்தைங்க இன்றைக்கி பிறந்தனால ஒரு 50 ரூபா எப்படியாவது நான் வாங்கிடலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுறியா, நீ போயா அப்படின்னுறாரு. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இடுப்பில் இருக்கிற ஒரு 100 ரூபாவை எடுத்து அந்த போலீஸ்கிட்ட கொடுத்து, குழந்த பிறந்தனாலா நல்லா இருப்போ, அப்புறமா கோவிலுக்கு கூட்டிகிட்டு வா, குழந்த பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லும் பொழுது அந்த போலீஸ்காரனுடைய முகம் அப்படியே மாறிடும். சரி அந்த 100 ரூபா வாங்கிட்டு அந்த போலீஸ்காரர் மடமடன்னு போகும்பொழுது சாமியாருடைய கை தட்டி கூப்பிடுவார். உடனே அந்த போலீஸ்கார் திரும்பி பார்ப்பார், என்னன்னு கேட்பார். சம்பளம் வந்தால் அந்த 100 ரூபா கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். மக்களே, மனிதன் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு சல்லிப்பயன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தேவைக்காக மற்றவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடிக்க எத்தனை வேடங்கள் போடுகிறான் ஒரு மனிதன், தனக்கான சில தேவை கருதி. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர் காட்சி கொடுப்பார். ஜே சில குறிப்புகள்ன்ற நாவலில் அவர் ரொம்ப அற்புதமாக தான் விரும்பிய ஒரு எழுத்தாளனை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த ஜோசப் ஜேம்ஸ் அவர் பேர், அதுதான் ஜே சில குறிப்புகள். ஒரு நல்ல ரைட்டர், நல்ல ஃபுட்பால் பிளேயர், சின்ன வயசில் இறந்துருவார். அந்த தாக்கத்துலேருந்து சுந்தர ராமசாமி அவர்கள் அவரை தாங்கிக்காமல் அவர் எப்படிலாம் நேசித்தாருன்னு ஒட்டுமொத்தமாக ஒரு பின் நவீனத்துவ பாணின்னு சொல்லுவாங்க. அனைத்தையும் கேள்விக்கு உட்படுத்துவது, கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றலாம் கூடாது. இந்த மாதிரியான ஒரு நடையில் தான் நேசித்த ஒரு அற்புதமான எழுத்தாளனை, ஒரு கால்பந்து வீரனை அவர் அதில் பதிவு செஞ்சிருப்பார். மக்களே, சுந்தர ராமசாமி அவர்கள் ரொம்ப அற்புதமான படைப்பாளர்னு நான் கொஞ்சமாக விளக்கின அந்த இடங்கள் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். பார்த்தமைக்கு, கேட்டமைக்கு, கவனித்தமைக்கு நன்றிகள். வணக்கம். லவ் யூ ஆல்.